ஒரு திரைக்கதையா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவரை பார்த்து கற்றுக்கலாம். இவர் இந்த கையை வச்சு இப்படி கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கே நகர்த்திட்டு போச்சு. பாரதி ராஜா அவர்கள் அவருடைய மரணம், அதற்கு பிறகு அவருடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்களுடைய மரணமும் இப்போ நிகழ்ந்திருக்கு. இவருடைய கடைசி நிமிடங்கள் அப்படிங்கிறது உண்மையிலே வேதனை தரக்கூடியது தான். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இயக்குனர் இமயத்தினுடைய சிஷ்யன், திரைக்கதையினுடைய கதாநாயகன் பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி நிமிடங்கள் என்னவாக இருக்குது பேசலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போய் கேட்டால் என்னுடைய கலை உலக வாரிசு யார் அப்படின்னா அது பாக்யராஜ்னு தான் சொல்லுவார். அந்த அளவிற்கு பாக்யராஜ் அவர்களுடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது எளிய மக்களுடைய உணர்வுகளை சொல்லக்கூடியது. அதுவும் இந்த இது நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்துல எல்லாம் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை பிரகடனப்படுத்தியிருப்பார். குறிப்பாக பார்ப்பனர்களுக்கு எதிராக அவர் எடுத்த படமாகவே அது பார்க்கப்பட்டது. ஆனால் அதுலேயும் ஒரு நளினமாக ஒரு சமுதாயத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மக்கள் எப்படி வந்து மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதியினரோடு கலந்து இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தன்னுடைய படிப்பை அடையாளப்படுத்தியிருப்பார். அது ரொம்ப எழுத்துப்பூர்வமாகவும் சரி, உணர்ச்சி பூர்வமாகவும் சரி ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். இது மாதிரி பாக்யராஜ் அவர்களுடைய படங்கள் ஏகப்பட்ட படங்களை வரிசைப்படுத்தலாம். மட்டும் இல்லை, இவருடைய கடைசி நிமிடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 73 வயது. இன்றைக்கி காலையில் அவர் எந்திரிக்கும் போது உயிரோடு இல்லை. வீட்டிலையே அவருடைய உயிர் பிரிஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனாலும் அதுக்கு பிறகு வந்து மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது தான் மருத்துவமனையில் அவருக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கக்கூடிய முதல் விஷயம். போகும்போது ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க, ஆனால் அப்போது ஒரு உயிரோடு இல்லை அப்படிங்கிற தகவல் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் இது தொடர்பான அறிக்கை வெளியாகிருக்கு. ஸோ உயிரிழந்துட்டார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் திடுதுப்புன்னு உயிரிழந்தது தான் எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. இப்போது பாரதி ராஜா அவர்கள் உயிரோடு இல்லை அப்படிங்கும்போது அவருடைய இறப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சதாகவே இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டார். அதற்கு பிறகு மரணத்தை தள்ளுவினார். ஆனால் இவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசினார். இவருடைய இன்டர்வியூ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்களோட ஒரு இன்டர்வியூ ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. அது கூட லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் நடந்தது. அந்த இன்டர்வியூவில் கூட ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். மன்னன் படத்துக்கு எப்படி வந்து என்னுடைய பாடல்கள் கடத்தப்பட்டுச்சு, 2 டியூன் ஏற்கனவே போட்டு கொடுத்துட்டாங்க இளையராஜா அவர்கள், அவரை வச்சுக்கிட்டே தான் சொல்லியிருப்பார். ஸோ எந்த இடத்துலையும் எதையும் பேசுவதற்கு தயக்கமே இல்லாதவர். திரைப்படத்துலையும் அவருடைய பாங்கு அப்படி தான் இருக்கும். இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூட்டையை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி ஏற்ற முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பார். அதை நான் ஏற்றி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து இவர் அந்த மூட்டையை வந்து தூக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த வண்டி சக்கரத்தை தூக்குவார். பார்த்தா இவர் மேலே போயிடுவார். இந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் பாக்யராஜ் அப்படின்னு போடுவார். கதை, திரைக்கதை, வசனம், இயக்குனர் பாக்யராஜ் அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப யாருமே செய்ய துணியாத விஷயங்கள். இது செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட ப்ரெஸ்டீஜ் போயிடும், மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மளை ஒரு காமெடியனாகவே பார்த்துருவாங்க அப்படின்லாம் நினைக்கல. அவர் ஒரு குணச்சித்திரமான ஒரு திரைக்கதையினுடைய ஆசிரியராக, ஒரு நடிகனாக தான் மக்கள்கிட்ட தன்னை காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சார். மணிவண்ணனும் அதே மாதிரி தான். மணிவண்ணன் அவர்களும் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணார். திரைப்படங்கள் அவர் எடுத்த படமாக தான் இருக்கும், ஆனால் தன்னைத்தானே வந்து அசிங்கப்படுத்திக்கிற மாதிரியான நிகழ்வுகளை காமிச்சுப்பாங்க, தன்னை காமெடியனாக காமிச்சுப்பாங்க. அது ரொம்ப அந்த வகையில் ரொம்ப ஒரு கைதேர்ந்த ஒரு மனிதர். அப்படிப்பட்டவருக்கு மாரடைப்பு அப்படின்னு சொல்லும்போது மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது எப்படியோ எல்லாரும் ஒரு நாள் வந்து போக வேண்டியவங்க தான். அந்த வகையில் இவருக்கான இறுதி நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. கடைசியில் இவர் வந்து சுயநினைவு இழந்துட்டார் அப்படிங்கிற தகவலையும் இப்போது மருத்துவமனை சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, கோமா ஸ்டேஜுக்கு இவர் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது அவருடைய நுங்கம்பாக்கம் வீட்டுக்கு உடல் போயிருக்கு. இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்திபன் அவர்களும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படும். பல்வேறு நாட்டில் இருந்து ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க லிவிங்ஸ்டன் முதற்கொண்டு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அந்த இறுதிச் சடங்குகள்லாம் அவங்களுக்கு பிகை நியூஸ் மாதிரியான பெரிய பெரிய சேனல்கள், சேட்டலைட் சேனல்கள்லாம் அதை காமிப்பாங்க, அதில் பார்த்துக்கலாம். எது எப்படியோ இவருடைய வாழ்க்கை வரலாறையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது.
1953 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஈரோடில் வெள்ளக்கோயில் அப்படிங்கிற இடத்துல ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்கார். அதற்கு பிறகு படித்தார். பாரதி ராஜா அவர்கள்ட்ட ஒரு உதவி ஆசிரியராக போய் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கக்கூடிய, ஒரு திரைக்கதை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதராக தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிறார். ஆனால் இவருடைய திரைக்கதை அப்படிங்கிறது மற்றவங்க கிட்டேருந்து வேறுபட்டு பாரதி ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமாக மாறிப்போகுது. தொடர்ச்சியாக கிழக்கே போகக்கூடிய ரயில், பாரதி ராஜா அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களில் இவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கப்படுது. ஃபஸ்ட்டு ஷாட்டே கவுண்டமணியும் இவரும் சேர்ந்து நடித்த ஒரு ஷாட்டு தான் வந்து படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு தான் பாக்யராஜை பற்றிய விஷயங்கள். பையன் 16 வயதினிலே கூட இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களுடைய அந்த ஒரு டயலாக்கை அந்த ஆக்ஷனோட எப்படி வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சவர் பாக்யராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவிற்கு வந்து ஒரு படத்துக்கு என்ன தேவை, ஒரு ஹீரோ எப்படி வந்து நடித்தா மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப கைதேர்ந்த ஒரு இயக்குனராக செயல்பட்டவர். ஸோ தொடர்ச்சியாக பாக்யராஜ் அவர்களுடைய ஏகப்பட்ட படங்களில் நடிச்சுட்டு அதற்கு பிறகு தனியாகவே இயக்குனராக அறிமுகமானார். தான் இயக்கக்கூடிய படங்கள் சிலவற்றிலையும் அவர் நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்து ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு படம். தூரல் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அதுக்கு பிறகு இன்று போய் நாளை வா, சின்ன வீடு அப்படிங்கிற ஒரு படம். ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தது. அதான் சொல்கிறேன், நம்ம பக்கத்து வீட்டு பையன் இல்லை பக்கத்து வீட்டு ஆளுங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அப்படியே திரைப்படத்தில் பார்த்தா எப்படி இருக்கும், இந்த சொசைட்டியில் இன்றைக்கி தேதிக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அப்படியே திரையில் வந்து காமிக்கிறதுல கைதேர்ந்தவர் தான் பாக்யராஜ். அதுவும் எளிய உரைநடை தான் இருக்கும். நீங்கள் மற்ற ஊர் சிங்கப்பூர், மலேசியா, சீனா இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் நிறையா ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க நிறையா பேர். ஆனால் இயக்குனர் பாக்யராஜா அந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் எந்த ஒரு படத்துலையும் அவர் நடித்ததும் கிடையாது, இயக்குனதும் கிடையாது. சிம்பிள் பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தயாரிப்பாராகவும் இருந்திருக்கார். இப்போது எளிய மக்களுக்கு எளிய பட்ஜெட்டில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் எல்லாரும் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு, ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கலகலன்னு இருக்கணும் ஒரு படம். அப்படிப்பட்ட படத்தை தான் அவர் இயக்கியிருக்கார். ஏன் அவர் எடுத்த இந்த முருங்கைக்காய் கான்செப்ட்லாம் இன்ன வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீடுகள்லையும் பேசுபொருளாக இருக்குது. இன்றைக்கி ரீல்ஸ் எடுக்கிறவங்களே கல்யாண வீடுகளில் முருங்கைக்காயை கிஃப்டாக கொடுக்கக்கூடிய வழக்கம்லாம் இவர் மூலியமாக தான் வந்தது. ஊர்வசி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கதாநாயகியை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது அவர் தான். கேரளாவில் இருந்து ஹீரோயின்ஸை அதிகமான அளவில் இன்றைக்கி இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா கேரளத்து பைங்கிழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களில் ஒருத்தவங்கள தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாற்றி காமிச்சவர் பாக்யராஜ். அதாவது திறமை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினவர். அது மட்டும் இல்லை, இந்த டார்லிங்னு சொல்லிட்டு ஒரு படம், அதிலலாம் இந்த ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் ரொம்ப ரசிக்க தகுந்த ஒரு பாட்டு. அந்த காலத்தில் இருந்த காதல் கதை எப்படி இருக்கும், ஒரு சாதாரண ஒரு பையன் தன்னுடைய மனசுக்குள்ளேயே காதலை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இயங்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய திரைப்படங்கள் மூலிமா சூப்பராக காமிச்சிருப்பார். ஆனால் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் வேதனைக்குரியது தான். தன்னுடைய முதல் மனைவி அப்படிங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த டார்லிங் அப்படிங்கிற படத்தில் நடித்த அந்த பூர்ணிமா அவங்கள தான் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணோட பேர் வந்து ஷரண்யா. அவங்க கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு சாந்தனு, அவர் ஏஆர் ரகுமானுடைய இசையில் தான் முதல் படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதற்கு பிறகு வந்து நிறையா படங்களில் அவரும் நடிச்சுக்கிட்டு இருக்கார். தன்னுடைய 2 குழந்தைகளையுமே யாராவது ஒருத்தவங்களை ஒரு டைரக்டராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெரிய அளவில் ஆசைப்பட்டார். ஆனால் நடிகராகவும் நடிகையாகவும் இன்ன வரைக்கும் அவங்க வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. அடுத்ததாக நிறைய உணர்வுபூர்வமான திரைக்கதைகளில் நடிச்சிருக்கார். நீ குறிப்பாக சொல்லணுன்னா என்னை ஈர்த்த படங்களில் தாவணி கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் சிவாஜி கணேசனோட நடிச்சிருப்பார். ரீசெண்டாக தான் அந்த படத்தை சும்மா யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கூட வந்து சிவாஜி கணேசனோட ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். அவ்வளோ பெரிய ஆக்டர் அவர். அவரோட ரொம்ப எளிமையாக அப்படியே வந்து கிராஸ் பண்ணி அப்படி நடந்து போயிட்டுருப்பார்.
அந்த அந்த அதுக்குண்டான டைலாக்ஸு எல்லாமே எழுதி கொடுத்த விதங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். குறிப்பாக வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தங்கச்சிகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கறது அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பார். அதில் எப்படி ஒரு அண்ணனோட வலி என்ன, வேதனை என்ன அப்படிங்கிறத அந்த காலத்தில் என்ன தேவையோ அதை வந்து சூப்பராக கொடுத்துருப்பார். அதுவும் அந்த திரைப்படத்துக்கு தங்கச்சிகளை கூட்டிகிட்டு போய் அதில் சேர்ந்து உட்காந்து படம் பார்க்கும்போது தன்னோட ஒரு அண்ணனாக அவர் வந்து எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அண்ணன்களுக்கு நல்லாகவே புரியும் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னு. ஸோ அப்படி தமிழ் சினிமாவில் தமிழ் மக்களுக்கு தமிழ் குடும்பங்களோடு சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப எப்படி வக்கரமான காட்சிகள்லாம் வந்து வைக்க மாட்டார். எந்த அளவுக்கு டீசெண்டாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது, மேம்பட்ட ஒரு மனுஷனாக தன்னை காமிச்சிப்பார். ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதுக்கு மேலே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாக்யராஜனுடைய படங்கள் எல்லாமே ஸ்பெஷல் தான். இந்த ஆக்ஷன் தான் அவருக்கு எப்பயுமே இப்படி கை வச்சு காமிச்சார் அப்படின்னாலே அது பாக்யராஜ் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். தன்னுடைய குரல்லையும் ரொம்ப பெக்யூலியரான ஒரு வாய்ஸ் வச்சுருப்பார். அவர் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெக்யூலியர் வாய்ஸ் இருக்கும். அவருடைய குரல் அப்படிங்கிறதே ஒரு தனித்துவமான ஒரு குரல் தான். அதே மாதிரி திரைக்கதை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மரபு இருக்கும்ல, அந்த மரபை வந்து உடைச்சார். இது இப்படி தான் இருக்கும், இந்த செட்டப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எவன்டா சொன்னது, அதை நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன் ஸ்டைல் இருக்குல்ல அதை வந்து மாற்றினவர் பாக்யராஜ். அது மட்டும் இல்லை, தமிழ் மட்டும்தான் அவர் படங்கள் எடுத்திருக்காரான்னு கேட்டால் ஹிந்திலையும் போய் அதே மாதிரியான அந்த ட்ராக்கையே தான் ஃபாலோ பண்ணி போனார். தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட படங்களில் இவரோட கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவங்களுடைய படங்களை பார்த்திங்கன்னா அதில் பெரிய வித்தியாசம் இருக்கும். இவருடைய கதாபாத்திரத்தை இவர் நடிக்கிறது மாதிரி வேறு யாருமே அந்தளவுக்கு சிறப்பாக வந்து நடித்ததா பார்க்க முடியாது. மொழி நமக்கு புரியாட்டியுமே அவங்களுடைய ஆக்ஷன் அப்படிங்கிறது பாக்யராஜுக்கு இணையாக வர முடியாது. அது மட்டும் இல்லை, பாக்யராஜ் அவர்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது கல்யாணம் பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா யார், எம்ஜிஆர் அவர்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஸோ அந்த அளவிற்கு எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் ரொம்ப 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 நேசித்த ஒரு நபராக அந்த காலத்தில் வந்து இவங்க 2 பேர் தான் பெரிய ஆர்டிஸ்ட்டு. அப்படிப்பட்டவங்க பாக்யராஜ் அவர்களுடைய திருமணத்துக்கு நேரடியாக வந்து அவங்கள வாழ்த்திட்டு போன காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாந்தனு அவர்களுக்கு இந்த சரண்யாவும் அவங்களுடைய திரையுலக வாரிசாக அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது என்னென்னா, இயக்குனராக அவர் இருந்துட்டார், தன்னுடைய பிள்ளைங்களை பெருசாக்கணும் அப்படின்னு யோசித்தார். ஆனால் இவங்க 2 பேரும் அந்தளவுக்கு திரையுலகில் சோபிக்கலை. ஏன்னா அவங்களுக்கான அந்த தனித்திறன் அப்படிங்கிறது இருந்தால் தானே வெளில வர முடியும். அந்த வகையில் அவருக்கு ஒரு ஏமாற்றம் தான். எது எப்படியோ இந்த ராசுகுட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் என்னை ஈர்த்த படங்களில் அதுவும் ஒன்று. அந்த காலத்தில் நீங்கள் என்னவாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய பையன்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுவாப்புல. ஆனால் நீங்கள் ஒரே வீட்டில் நீங்கள் அத்தனை டிகிரி எப்படி வாங்க முடியும் இல்லையா? ஆனால் அத்தனை டிகிரியை வாங்கிய ஒரு பையனாக எதையுமே படிச்சிருக்க மாட்டார். ஆனால் எல்லா விதமான ஃபோட்டோவையும் எடுத்து வீட்டில் வந்து மாட்டியிருப்பார். அதை அழகாக வந்து படத்துலையும் இதை எப்படி வந்து மக்களுக்கு காமிக்க முடியும், நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து இத்தனை பட்டங்களையும் வாங்கியிருக்கிறவரை அப்படியே நேராக பார்த்துட்டு இவரெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் தான் எங்கள் ராசுகுட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட அறிமுகமே சூப்பராக இருக்கும். அதுவும் அவர் போட்டிருக்கக்கூடிய கெட்டப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து இந்த புலிப்பல் போட்டிருக்கக்கூடிய செயின்லாம் போட்டு ரொம்ப அழகாக அற்புதமாக நடிச்சிருப்பார். ஸோ அது ரொம்ப ரசித்த ஒரு படங்களில் அதுவும் ஒன்று. ஸோ தாவணி கனவுகள், ராசுகுட்டி இப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அதே மாதிரியான படங்களில் நடிச்சிருப்பார். ஸோ எம்ஜிஆரால் கலையுலக வாரிசு அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்டவர் தான் பாக்யராஜ் அவர்கள். ஒரு குணச்சித்திர நடிகராக இன்று வரைக்கும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவியோடலாம் ஒரு படத்தில் ஜெயம் ரவியும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. அதில் அப்பாவா கேரக்டராக எடுத்து நடிச்சிருப்பார். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். ஸோ இப்படி வந்து குணச்சித்திர கேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு அப்பாவாக நடிக்கக்கூடிய கேரக்டர் எல்லாத்துலேயுமே வந்து அந்த லிமிட்டேஷன் என்ன, ஒரு 10 நிமிஷம் தான் அந்த கேரக்டர் வருவது அப்படின்னா கூட ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு போஸ்ட்மேனாக வந்து வேலை பார்த்துருப்பார் ஒரு படத்தில். அப்போ வந்து ஊரில் உள்ள நாட்டாமையெல்லாம் வந்து உக்காந்துருப்பாங்க. அப்போது தப்பாக தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து கேட்பார், பத்தினிகளுடைய பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போது வந்து கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் சொல்லும்போது, ஏன் ஓம் பொண்டாட்டி பத்தினி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பார். அப்போது அவரோட அந்த நாட்டாமையாக உட்காந்துருக்கவங்களோட
வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆளுகளே வந்து ஏன்டா என் பேரை ஏன்டா சொல்லலைன்னு சொல்லி அடிப்பாங்க. இப்படி விசித்திரமாக சிந்திக்க வச்சவர். இதெல்லாம் பெரியாருடைய கொள்கைகள். வந்து எப்படி சொல்கிறது, நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போடக்கூடிய பேர், என் பொண்டாட்டி தான் ஊர் உலகத்தில் என் பொண்டாட்டி தான், நான் என் பொண்டாட்டி பத்தினி அப்படின்னு சொன்னால் அப்புறம் மீதி உள்ளவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. இதெல்லாம் பெரியார் வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார். ஆனால் ஒரு எளிய ஒரு திரைக்கதையில் இந்த மேல் சாதி கீழ் சாதி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா, எல்லோரும் ஒன்று தாண்டா, சமத்துவமாக இருக்கிறது தாண்டா இங்கே பெரிய விஷயம், நீ நானும் வேற இல்லைடா அப்படிங்கிறத திரைக்கதையில் யாருக்கும் வலிக்காதபடி, எது மேல்தட்டு மக்களே கூட ரசிக்கக்கூடிய வகையில், ஓ நம்ம மக்கள்லாம் இப்படி தான் இருக்காங்களா, நம்மளும் இப்படி தான் இருக்கோமோ, ஏன் நம்ம மாறக்கூடாது அப்படின்லாம் யோசித்த காலங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு அறிவு இருக்கும்ல, சரி கொஞ்ச நாள் கழித்து மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படிப்பட்ட மக்களுக்கும் வந்து புத்தியை புகட்டுறதுல ரொம்ப கைதேர்ந்த நபராக தன்னுடைய திரைக்கதையில் அவ்வளவு எளிமையான வசனங்கள், புரியக்கூடிய விஷயங்கள், யாரையும் காயப்படுத்தாத வார்த்தைகளாக வச்சுருப்பார். அது ரொம்ப ரொம்ப நெகிழ்வு தரக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இதயத்தில் வலி ஏற்பட்டு இன்றைக்கி இறந்து போயிருக்காரு அப்படிங்கும்போது மனதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். திரைக்கதையினுடைய நாயகனுக்கும் இயக்குனர் இமயத்தினுடைய வாரிசாக வலம் வரக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார், இயற்கை எழுதியிருக்கிறார், இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அவருடைய ஆன்மா இளைப்பாற பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நிச்சயம் வேண்டிக் கொள்வோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான